ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இன்றைக்கி வெஜ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகா ஆனியன் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு ஒரு ஈஸி ரெசிபி தான் கைஸ். நல்லா ஆனியன் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன், தட்டி போட்டிருக்கேன், பேஸ்ட்டாக போடல. இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு காய்கறிலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பட்டை மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் கைஸ். எங்களுக்கு எவ்வளோ காரம்ன்ட்டு எனக்கு அளவு தெரியும், அப்படியே போட்டேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போடலாம், உங்கள் விருப்பம்தான் கைஸ். நான் போடலை, எப்பயும் போடுவேன், இந்த இது போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த டம்ளரால் அரிசி 3 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக. இது வீட்டு அரிசி, வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசின்றதுனால நான் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். பாஸ்மதி இருந்தால் 1.25 இல்லை 1.25 அந்த மாதிரி தான் ஊற்றுவோம் கைஸ். நல்லா ஊற்றிட்டு கொதி வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கட்டும். சால்ட்டு பார்த்தேன் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினேன் கைஸ். நல்லா போட்டு கிண்டி நல்லா கொதி வரணும். பபுள்ஸ் வந்தோடனே நம்ம விசில் போட்டுடலாம். பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு கைஸ். மூடி விசில் போட்டுற வேண்டியதான். ஒரு 3 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா குழையாமல் வரும். நல்லா குழையாமல் வந்துடுச்சு பாருங்கள், பலன்னு வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம் கைஸ் வெஜ் பிரியாணி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.